ஹாய் மக்களே, இன்றைக்கி சுக்கட்டி காய் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். இது மணத்தக்காளி காயின்னு சொல்லுவாங்க, சுக்கட்டி காயின்னு சொல்லுவாங்க. இந்த செடி வீட்டில் இருக்குதுங்க. வாங்க எவ்வளோ காய் இருக்குதுன்னு பார்த்து பொறிச்சிட்டு வரலாம். 2 செடி தாங்க இருக்குது. பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குதுன்னு. ஓகே, பொறிச்சு வச்சுட்டு பார்க்கலாங்க. காய் பொறிச்சிட்டு வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி இவ்வளோ காய் கிடச்சிருக்கு. இதை வச்சு குழம்பு வச்சிடலாங்க. இப்போ வாங்க இதை வச்சு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சுக்கட்டி காயை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, 3 தக்காளி, தேங்காய், மசால் பொடி, தனி மிளகாத்தூள், புளி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டுங்க. நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கறிவேப்பிலை, சோம்பு, கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம், உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சட்டி சூடாயிருச்சுங்க. வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்தாதாங்க நல்ல மணமாக இருக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி வெடிக்கணுங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து கடுகு சேர்த்துக்கலாங்க. சோம்பு சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாங்க. அதுக்கு இப்போ சுக்கட்டி காய் இது கூட சேர்த்துக்கலாங்க. நல்ல எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ காய் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகட்டுங்க. அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியில் நல்லா வதங்கிடுச்சுங்க. மசால் பொடி சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க.
லாஸ்ட்டில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது குழம்பு நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.